வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோட் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். பைனரி டு கிரே கோடு, அதேமாரி கிரே டு பைனரி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். பைனரி அப்படின்னாவே நமக்கு வந்து 2 டிஜிட்டுன்னு அர்த்தம். ஒன்று வந்து 0, ஒன்று வந்து 1, இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து பைனரி நம்பரு, இது வந்து நம்ம கிரே கோடை பைனரி டு கிரேவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸார் கேட்டோட டேபிள் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸார் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார்னு வரும். அதை அப்படி போட்டுருக்கோம். 0 0 அதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 0 1க்கு 1 1 0க்கு 1 1 1 வந்துச்சுன்னா 0. ஸோ இப்போ இந்த எக்ஸார் கேட்டோட இதைத்தான் வச்சு நம்ம அங்கே வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அப்படின்னு பேர். இப்போ இது வந்து பைனரி. இந்த பைனரி நம்ம என்ன மாற்றோம், கிரேவாக மாற்றுறோம். இந்த ஃபஸ்ட்டு எம்எஸ்பியை மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இறக்கணும். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து பாருங்கள், இந்த 2 1 0 1 0க்கு இங்கே வந்து என்ன இருக்குது, 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த கன்வர்ஷனுக்கு 1. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 0 0 0க்கு எக்ஸார் கேட்டில் வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ நம்ம 0 அப்படின்னு வந்து போட்டோம். அடுத்து 0 1 0 1க்கு நமக்கு வந்து என்னது 1. அடுத்து 1 1 1 1க்கு 0. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 1 0 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் பைனரி டு கிரே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்எஸ்பி அப்படி மோஸ்ட் 1 அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அந்த டிஜிட் அப்படியே கீழே அடிக்கிறோன்னா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2 சரியா 1 0. இந்த டேபிள் நல்லா ஏற்றுடுங்க. 0 0க்கு 0 1 1 வந்துச்சுன்னா 0. அப்போ 1 0 வந்துச்சு அப்படின்னா 1 0 0க்கு 0 0 1க்கு 1 1 1க்கு வந்து 0 1 0க்கு 1. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரே டு பைனரி. கிரே டு பைனரி இதே மாதிரி இருக்குது. இந்த எக்ஸார் கேட்டோட அவுட்புட்டை நல்லா ஏற்று வச்சுக்கணும். அதை வச்சுட்டு அப்படியே எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 இருக்கா, அப்போ என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு 1 அதை அப்படியே கீழே இறக்கிடுங்க. ஸோ இப்போ இங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 1 இப்படி நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? 1 1 இப்போ 1 1 வந்து நமக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து 0ன்னு வருதா. அப்போ இதற்குரிய இது வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 0 சரிங்களா. 0 0 ஆன்சர் வந்து என்னது 0 சரிங்களா. அப்போ 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 1 0 1க்கு வந்து என்னது ஆன்சரு 1. அப்போ என்ன பண்ணலாம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து 1 0 1 0க்கு ஆன்சர் 1. அடுத்து 1 1 இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட ஆன்சர் 0ன்னு வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு கிரே டு பைனரி. ஓகேங்களா? இப்போ இன்னொரு டைம் கூட நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். பைனரி டு கிரே அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே எடுக்கிறீங்க. இந்த இது மாதிரி இந்த மாதிரி போகணும். 1 0 இது அடுத்தடுத்து இப்படி வந்து போகணும். பைனரி டு கிரேவுக்கு. கிரே டு பைனரிக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த கீழே இறக்கின டிஜிட்டோடு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டு. ஓகேங்களா? இதை 2 இது பண்ணணும். அடுத்து இங்கே வரக்கூடிய அவுட்புட்டு இதையும் கொண்டு வரணும். அடுத்து இதுக்கும் அடுத்து இந்த டிஜிட்டுக்கு இந்த டிஜிட். அப்போ இது மாதிரி தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.